வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். ஆடி மாசம் அப்படின்றதே புண்ணிய மாதம். இந்த புண்ணிய மாதத்துல இறை வழிபாட்டுக்கு மாத்திரம்தான் சிறந்த நாள். அதனால தான் ஆடி மாசத்துல எந்த சுப நிகழ்ச்சியும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா, இறை வழிபாட்டுல முழுக்க நம்ம கவனம் செலுத்த வேண்டிய மாசம். இந்த மாசத்துல ஆடி பெருக்குன்னு ஒண்ணு வருது. ஆடி 18ன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீரங்கநாதருக்கும் காவேரிக்கும் என்ன தொடர்பு? இந்த தொடர்புனால நமக்கு என்ன லாபம்? இத பத்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ப இந்த கதைக்குள்ள போகலாம். ஆடி மாசத்துல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. சிவபக்தர்கள் வேற, விஷ்ணு பக்தர்கள் வேற அப்படின்னு உலகம் 2 பேருமே சண்டை போட்டுப்பாங்க. நான் சிவபக்தன், நான் சைவம், நான் வைணவம். இது எப்பவுமே நடக்கும் அந்த காலத்துல. இதெல்லாம் சரி செய்யறதுக்கு அம்மன் ஊசி முனையில தவம் இருந்து கோமதி அம்மன் சங்கர நாராயணார் கோவில்ல தவம் இருந்து ஊசி முனையில தவம் இருக்கிறது எவ்வளோ பெரிய சிரமம். 2 பேரையும் ஒன்னா வர சொன்னாங்க. அரியும் சிவனும் ஒன்று அப்படின்றத நிரூபிச்சாங்க. இவங்க தவத்தை பார்த்து சிவனும் இந்த நாராயணரும் சேர்ந்து வந்து சங்கர நாராயணார் உருவுல காட்சி கொடுத்தாங்க. இது நடந்தது ஆடி மாசம். அடுத்தது நம்ம அகத்தியர் மேல் உலகத்திலிருந்து பூமிக்கு வரும்போது பூமி வறண்ட பிரதேசமா இருந்தது. குடிக்க தண்ணி கூட கிடையாது. அவ்வளோ வறண்டு போயிருந்தது. புண்ணிய நதிகளும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதை பார்த்த அகத்தியருடைய மனைவி லோபாமுத்திரை அப்படின்ற அவங்க தவத்து மூலியமா விநாயகர் எது பண்ணாலும் அந்த இடத்துல தொடங்கி வச்சா அது நல்லது அப்படின்னு முடிவெடுத்தாங்க. விநாயகர் கையாலேயே இதை தொடங்கி வைக்கணும் பூமியில அப்படின்னு முடிவெடுத்து அவங்க விநாயகருக்காக தவம் இருந்தாங்க. விநாயகர் வந்து காக்கா வடிவில் வந்தார். வந்து இந்த அகத்தியர் தவம் பண்ற இடத்துல அந்த கமண்டலத்துல இருந்த காவிரியை தள்ளி விட்டார். அந்த இடத்துல காவேரி பொங்கி வர ஆரம்பிச்சா. அதனால தான் நமக்கு காவிரி நீர் கிடைச்சது. இந்த காவிரி நீர் கரை புரண்டு ஓடி வர்றது இந்த ஆடி 18 தான். அவ்வளோ சிறப்பு. இந்த காவிரி நீர் மேலுலகத்திலிருந்து தேவலோகத்திலிருந்து கிடைச்ச புண்ணிய நீர். அப்போ அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு அப்பவே எல்லாரும் முடிவு செஞ்சு இந்த காவிரி கரை ஓரம் நிறைய சிவாலயங்களும் விஷ்ணு ஆலயங்களும் புண்ணிய இடங்களும் நிறைய கட்டினாங்க. அதனால காவிரி கரையோரம் நிறைய தெய்வங்களுடைய ஆலயங்கள் இருக்கும். அப்போ எல்லா மக்களும் அதை புனிதமா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் இல்லாம இன்னும் சில முக்கிய விஷயம் இருக்குது. இந்த தென்மேற்கு பருவமழை பெய்யும் போது மழையினால தண்ணி வரத்து அதிகமா இருக்கிறது இந்த ஆடி 18 தான். இந்த நாள்ல அந்த பக்கம் வயல்கள்ல விதை நடுறது, அப்பதான் தை மாசம் அறுவடை செய்ய முடியும். இதுக்கெல்லாம் உண்டானது தான் இந்த ஆடி மாசம். ஆடி 18க்கும் இந்த ஸ்ரீரங்கநாதருக்கும், அதாவது காவிரிக்கும் ஸ்ரீரங்கநாதருக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த காவிரி வந்தது ஆடி 18. இந்த அகத்தியர் முனிவரால தான் இந்த காவேரி பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சாங்க. மகாபாரதத்துல ராமர் மகாபாரதத்துல ஆடி 18 அன்னைக்கு இந்த பஞ்ச பாண்டவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அவங்களுடைய ஆயுதங்களை அந்த இடத்துல தான் சுத்தம் செஞ்சு வழிபட்டாங்க. அந்த காவிரி கரை ஓரம்தான். இது ஒரு நிகழ்ச்சி. அதே மாதிரி ராமாயணத்துல மிக பெரிய நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னா, ராமாயணத்துல சீதையை காப்பாத்துறதுக்காக ராவணன் கூட இந்த ராமர் போரிட்டு ராவணனை வதம் பண்ணிட்டார்.
ராவணனை வதம் பண்ணதுமே அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துருச்சு. ஏன்னா அவரு வேதமெல்லாம் படிச்சவர். அதனால பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிறதுக்காக இந்த காவிரியை தான் நோக்கி வந்தார். இந்த காவிரி நதியில நீராடி பிரம்மஹத்தி தோஷம் நீங்கணும் அப்படின்னு அவர் வழிபட்டது ஆடி 18. இது நிறைய புராண நூல்ல சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மகாபாரத்துல பஞ்ச பாண்டவர்களும் வனவாசம் முடிஞ்சிட்டு அஞ்சாத வாசம், அதாவது மறைஞ்ச வாழ்க்கை முடிச்சுட்டு இந்த ஆடி 18 அன்னைக்கு தான் துர்க்கை வழிபாடு, அந்த ஆயுதங்கள் எல்லாம் வச்சு வணங்கி அவங்க கும்பிட்டாங்க. இது இல்லாம இந்த ராமர் பிரம்மஹத்தி தோஷத்துக்காக இங்க தான் அவர் தன்னை ஸ்தானம் பண்ணி தன்னுடைய அந்த பாவத்தை கழுகும்போது காவிரி அன்னை எந்திரிச்சு நின்னாங்க. ஏன்னா கடவுளே நம்ம நதியில குளிக்கும்போது கண்டிப்பா ஒரு வரம் கேட்டாகணும், அதுவும் இந்த மக்களுக்காக அப்படின்னு. அது என்ன வரம்னா, ஆடி 18 அன்னைக்கு நீங்க இங்க குளிச்சு உங்களுடைய பாவங்களை குறைக்கிற மாதிரி இந்த நதியில குளிக்கிறவங்களுடைய பாவம் எல்லாம் குறையணும். அடுத்தது, இது போல நீங்க ஒவ்வொரு ஆடி மாசமும் 18ஆம் தேதி இங்க வரணும் அப்படின்னு இந்த காவிரி மாதா கேக்குறாங்க. ராமர் கண்டிப்பா நான் வரேன் அப்படின்ட்டார். இதுக்கப்புறம் விபீஷணன் ராமரை பார்க்கிறார். விபீஷணன் யாரு? நம்ம ராவணனுடைய தம்பி. அரசாட்சி பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்தாச்சு லங்கையில. அந்த அரசாட்சிக்காக ராமரை பார்க்க வரும்போது அவர் ஒரு ரங்கநாதருடைய சிலையை அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் அதை கொண்டு வரும்போது இந்த காவிரி கரையோரம்தான் அவர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரை எடுக்க முடியல. அதுதான் ஸ்ரீ ரங்கநாதர் கோவில். ஆனா இந்த இறைவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டா அது எந்த காலத்து கொண்டும் மறக்க மாட்டாரு. ஒரு அவதாரம் எடுக்கும்போது யாராவது ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டா கடைசி வரைக்கும் அந்த வாக்கை மீற மாட்டாரு. அதே மாதிரிதான் நம்ம சபரிக்கும் ஒரு வாக்கு கொடுத்தாரு. எனக்காக காத்துட்டு இருந்தீங்க இவ்வளோ நாள், எனக்கு அம்மாவா நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அடுத்த பிறவில பெருமாளா இருக்கும்போது சபரி தான் அன்னையாக இருந்தாங்க. இது மாதிரி இந்த காவேரிக்காக அவர் கொடுத்த வாக்கு மறக்கல. ஸ்ரீரங்கநாதர் அந்த இடத்துல கோவில் கொண்டு எழும்பும் போதும் அவர் அங்கிருந்து ஆடி 18 அன்னைக்கு ஒவ்வொரு முறையும் காவேரி தாயை பார்க்க கிளம்பிடுவாரு. ரதத்துல கிளம்பிட்டு நேரா அந்த காவிரி நதி இருக்கிற அந்த படித்துறைக்கு, அது பேரு அம்மா மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு ரங்கநாதர் காவிரி தாயை தன்னுடைய மகளா நினைச்சு சீர் செய்வார். சீர் செய்யறதுன்னா ஒரு தட்டுல பட்டுப்புடவை, பூ, வளையல், மஞ்சள், குங்குமம் தன் பெண்ணுக்கு கொடுக்கிற சீரா நினைச்சு கொடுப்பாரு. தாலி கயிறு, இதெல்லாம் அதாவது மங்களமான விஷயம் எல்லாம், அரிசி, எது எது மங்களமோ அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்து அந்த தண்ணியில நீராடிட்டு போவாரு. இது ஒவ்வொரு ஆடி 18க்கும் நடக்குது. தன்னுடைய பாவத்தை தீர்த்த அந்த காவிரியை மகளா நினைச்சு தந்தை செய்யற சீர் இது. அப்போ ரங்கநாதர் சீர் செய்யற அந்த நாள் தான் ஆடி 18. ஏன்னா தன் மகளுக்கு செய்யற சீர் அப்படின்றதுனால மக்கள் எல்லாரும் அந்த ஆடி 18க்கு தங்களுடைய தாலியை மாத்துறது, நல்ல விஷயங்கள் தொடங்கிறது, இதெல்லாம் தந்தையான ஸ்ரீரங்கநாதருடைய ஆசி கிடைக்கும். நமக்கும் இந்த காவிரி மகளுக்கு செஞ்சா மாதிரி அவர் நமக்கு சீர் செய்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம். அதனால மக்கள் எல்லாரும் வருஷத்துல 2 முறை அந்த தாலி கயிறை மாத்துவாங்க. அதுல ஒரு முறை இது. இன்னொன்னு ஒரு பூஜை வரும், அந்த பூஜையில ஒரு வாட்டி மாத்துவாங்க.
இந்த காவிரி நதிக்கரையோரம் தண்ணி வரத்து அதிகமா இருக்கிறதுனால நிறைய மூலிகைகள் கலந்து அந்த தண்ணியில வர்றதுனால காடுகள்ல இருந்தெல்லாம் அந்த தண்ணி வருது. அதனால இந்த நீர்ல குளிக்கிறது அந்த டைம் காத்து ஆடி மாசம் காத்து இருக்கு. அந்த காத்துனால வர நோய்கள் எல்லாம் அது வந்து தடுக்கும். இந்த காவிரி நீர். அது இல்லாம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்திய கூடுதலா உடலுக்கும் தோலுக்கும் தரும். மனசுக்கு நிம்மதி தரும். அதனால தான் மக்கள் கரெக்டா அந்த இடத்துக்கு குடும்பத்தோடு நதிக்கரைக்கு வந்து உட்கார்ந்து வண்ண வண்ண சாதங்கள், அதாவது சித்திரான்னம்னு சொல்லுவாங்க. குடும்பமா சொந்தங்களா வந்து பகிர்ந்து சாப்பிட்டு குடும்ப உறவுகள ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட பேசி தீர்த்துப்பாங்க. அன்னைக்கு பண்ற ஒவ்வொரு விஷயமும் பல மடங்கு பெருக்கெடுத்து ஓடும். அது மாத்திரம் இல்லாம இயற்கையா இந்த உழவு தொழில் செய்றவங்க அன்னைக்கு வந்து பயிர எது நட்டாலும் அது பல மடங்கு லாபம் கொடுக்கும். நிறைய விஷயங்கள் எல்லாம் அன்னைக்கு எது பண்ணாலும் தங்கம் வாங்கினாலோ அல்லது வந்து நிறைய நன்மைகள் எது செஞ்சாலும் அப்படியே பெருக்கெடுத்து இந்த காவிரி மாதிரி நமக்கு நிறைய மடங்கு கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி நல்ல நாட்கள் வர நேரத்துல தவறான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. இறை வழிபாடு அதிகமா இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம நாங்க எங்கெங்க காவிரிக்கு போறது? எங்க வீட்ல இருந்து ரொம்ப தொலைவு. அன்னைக்கு நீங்க தண்ணிய எங்க எடுத்து காவேரியா நினைச்சாலும் அது காவேரி தான். எப்படி வந்து தீபாவளிக்கு கங்கையில குளிக்கணும்ன்றது நியதி. ஆனா நம்ம வந்து கங்கைக்கு போக மாட்டோம். ஆனா நம்ம வாயில இருந்து வர்றது கங்காஸ்தானம் ஆச்சா? ஏன்னா அன்னைக்கு அந்த கங்கை அந்த ஒரு குறிப்பிட்ட நீர் நிலையத்துல மாத்திரம் இருக்க மாட்டாங்க. உலகத்துல இருக்கிற அத்தனை தண்ணியிலையும் அந்த காசி நீர் இருக்கும். அந்த கங்கை நீர் இருக்கும். அந்த மாதிரி காவிரியும் அந்த ஆடி 18 அன்னைக்கு எல்லா தண்ணியிலையும் இருப்பாங்க. வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சொம்புல தண்ணி எடுத்து வச்சுட்டு சாமி கிட்ட உங்க வேண்டுதலை சொல்லுங்க. கண்டிப்பா அது பல மடங்கு பெருக்கும். நல்ல செயல்கள் ஏதாவது செய்யணும்னா இந்த ஆடி 18 சிறப்பான நாள். அன்னைக்கு உங்க குழந்தைங்களுக்கு படிப்பு வரணும்னாலோ அல்லது வந்து ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் பேச்சுவார்த்தை தொடங்குறது இந்த ஆடி 18 உங்களுக்கு பல மடங்கு பெருக்கி கொடுக்கும். இறை நம்பிக்கை அதிகமா நீங்க செலுத்துனீங்கன்னா நல்லது. அன்னைக்கு நீங்க வீட்ல இருந்து குளிச்சா கூட அந்த காவிரி தாயை நினைச்சு குளிக்கும்போது அதனுடைய ஆற்றலும் சக்தியும் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். இந்த ஆடி 18 அத்தனை சிறப்பு வாய்ந்த விஷயம். ஸ்ரீரங்கநாதர் கண்டிப்பா அந்த ஒரு இடத்துல மாத்திரம் எல்லா மகளுக்கும் மகனுக்கும் குடும்பத்துக்கும் அவர் வந்து சீர் செய்யல. உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளுமே அந்த பெருமாளுடைய குழந்தைகள் தான். அத்தனை பேருக்கும் அவர் சீர் செய்கிறாரு. நீங்க வீட்ல இருந்தே கூட உங்க பூஜை ரூம்ல ஒரு தண்ணிய வச்சுட்டு உங்க வேண்டுதலை நீங்க செய்யலாம். குளிச்சு சுத்தபத்தமா உங்களுடைய வேண்டுதல்களை செய்யலாம். தெய்வம் எங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ணாலும் அது எல்லா இடத்துக்கும் எதிரொலிக்கும். இந்த பூமியே இறைவனுடைய அருளால தான் வாழுது. இறைவன் எந்த இடத்துல இருந்து உங்களை பார்த்தாலும் அவருடைய கண்ணுக்கு நம்ம தெரிவோம். அதனால அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயம் பல மடங்கு கிடைக்கும். குடும்ப ஒற்றுமைகள் அன்னைக்கு நிச்சயமா நல்லா இருக்கும். நீங்க யாராவது பிரச்சனை வச்சிருந்தா கூட அன்னைக்கு நல்ல வார்த்தைகள் பேசி குடும்பத்தை ஒத்துமையா இருங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகளால ஆசீர்வாதம் செய்யுங்க. அவங்க தப்பே பண்ணாலும் பெருசா எடுத்துக்காதீங்க. எல்லாமே மறந்துருங்க. அன்னைக்கு நீங்க எது செஞ்சாலும் அது நிறைய மடங்கு அதிகமா உங்களுக்கு அருளை கொடுக்கக்கூடியது. எல்லா தண்ணியிலையும் எல்லா விதமான சக்தியும் கலந்திருக்கு. அன்னைக்கு கண்டிப்பா தலைக்கு குளிங்க. சாமி முன்னாடி தண்ணி வச்சு நீங்க என்ன வேண்டுதல் பண்ணாலும் அது அப்படியே பல மடங்கு ஆற்றலோடு உங்களுக்கு கிடைக்கும்.
அந்த பெருமாளுடைய ஆசிர்வாதம், சிவனுடைய ஆசிர்வாதம், காவிரி தாயின் ஆசிர்வாதம் எல்லாமே சேர்ந்து இந்த ஆடி 18 கிடைக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அரியும் சிவனும் ஒன்று. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால எல்லா ஆசிர்வாதமும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கிற இந்த அற்புத நாளை தவற விடாதீங்க. உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தெரியாதவங்க அந்த நாளை தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு என்னென்ன செய்யணும். வாழ்க்கையில எல்லா தொடக்கத்துக்கும் இந்த ஆடி 18 தான் தொடர்ச்சி. அதனால உங்களுடைய கோபதாபங்களை மறந்துட்டு நல்ல விஷயங்களை பேசுங்க. ஏதாவது தொடங்கணும்னா அன்னைக்கு முயற்சி எடுங்க. அது அவ்வளோ அற்புதமான பெருக்கெடுத்து வரக்கூடிய ஆற்றல். சேமிக்கணும், அது மாதிரி நல்ல விஷயம் ஏதாவது செய்யணும், இதெல்லாம் அன்னைக்கே தொடங்குங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும். சில விஷயம் நம்மளுக்கு தெரியல, ஆனால் யாராவது சொன்னால் அதை கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.